ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். சரி, அதையே நம்ம ஒரு முழு வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை. அதனால் இந்த வீடியோவில் நம்ம சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிராண்டட் ரிசீவர்ஸ்லாம் இருக்குங்களே, ஏவி ரிசீவர், பிராண்டட் ரிசீவர்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஆன்கியோ, மெரான்ஸ், டெனான், அந்த மாதிரியான பிராண்டட் ரிசீவர்ஸ் 2.1, 5.1, 7.1, 7.2, 9.2, ஸோ அந்த மாதிரி ரிசீவர்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பு ப்ரீ அவுட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். டேரெக்டாக சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏவி ரிசீவர்லேருந்து, பிராண்டட் ஏவி ரிசீவர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை இன்புட் நம்ம இங்கே இதில் கொடுத்துட்டு, இதிலேருந்து சப்வூஃபர் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் தேவைப்படாது, பட் இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி இருக்குது, நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சியும் செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா, நார்மலாகவே ஏவி ரிசீவரில் வரக்கூடிய சிக்னல் பர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். ஸோ அது போதாது, எனக்கு அந்த சாஃப்ட் பத்தாதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி இன்னும் சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாக வச்சுக்கலாம், ஹார்டாக வேணாலும் ஹார்டாக பஞ்சிங் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 JBL 12 இன்ச் வரைக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இது ஸ்டீரியோ சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர். ஸ்டீரியோன்னா நம்மளுக்கு 2 சப்வூஃபர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். JBL போட்டுக்கலாம், 2 12 இன்ச்சு போட்டுக்கலாம், அல்லது 2 10 இன்ச்சு போடனாலும் போட்டுக்கலாம். இதில் நல்ல ஹெவி வாட்டேஜ் 2 80 இன்ச்சு சப்வூஃபர் போட்டுக்கிடலாம். சரிங்களா. ஸோ ஏவி ரிசீவர்லேருந்து சப் ஆம்ப்ளிஃபையர் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும், இதுலேருந்து நம்ம சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது நம்ம ரெகுலராக மார்க்கெட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரெகுலராக போயிட்டுருக்குது. கஸ்டமர்ஸ்க்கும் கேட்குறவங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது லுக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் லுக்கு. இதில் லைட்ஸ் என்ன லைட்ஸ் கலர் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது க்ரீன் கலர் வருது, ப்ளூ கலர் வருது. இது பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட். இது கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கொஞ்சம் விண்டேஜ் மாடலில் ரெடி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கலர் லைட் செட்டிங்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் விண்டேஜ் மாடலில் இருக்கிற மாதிரி நம்ம கலர் லைட் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நைட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது கோல்டு கலரில் லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இது வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியலை. ஸோ இருட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. விண்டேஜ் மாடலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் இது தான், பட் லைட் செட்டிங்ஸ் மட்டும் நம்ம மாற்றிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் நம்மளுக்கு ஸ்டீரியோ இன்புட், லெஃப்ட் ரைட் உள்ள இன்புட் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் தான் ஏவி ரிசீவர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை நம்ம இந்த இதில் இன்புட் கொடுத்துக்கலாம். நம்ம இதில் இன்புட் கொடுத்துருக்குறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வரும், நல்லாவே கூலிங் இருக்கும். ஏன்னா சப் ஆம்புக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேன் வச்சே ஆகணும். ஏன்னா சப்வூஃபர் அப்படிங்கிறப்போ நல்லா பஞ்சிங் பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஐசி கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபேன் கண்டிப்பாக வச்சுருக்குறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் சாக்கெட் வந்துடும். 2 சப்வூஃபர் இதில் மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த சப்வூஃபர் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 1 நம்ம சப்வூஃபர் வச்சுக்கலாம். இது ஏசி பவர் லைன் போயிடும். ஓகேங்களா, சப்வூஃபர்னு சொல்லும்போது இதை பொறுத்தவரை நம்ம என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு சப்வூஃபர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். சப்வூஃபரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ஆம்பு இருக்கு இல்லையா, அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் இன்பில்டாகவே வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது சப் ஆம்ப் இந்த மாதிரி ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போடாமல் டேரெக்டாகவே நம்ம சப்வூஃபர் கொடுத்துக்கலாம். அதில் நார்மலாக வரக்கூடிய செட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய செட்டில் 2.1 இருக்கட்டும், 5.1 இருக்கட்டும், 7.1 இருக்கட்டும், இந்த 0.1 அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லாமே சப்வூஃபரை தான் கொடுக்கக்கூடியது. இந்த சப்வூஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசம்பிள் பீஸ் ரெடி பண்ணும்போதே
டைரெக்டாகவே சப்வூஃபர் அந்த ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். பட் பிராண்டடில் அப்படி வராது. ஸோ பிராண்டடுக்கு மட்டும் இந்த மாதிரி சப் ஆம்ப்ளிஃபையர் தனியாக போட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சில கஸ்டமர்ஸ் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி சப் ஆம்ப்பு தனியாக போட்டு எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னே கேட்குறாங்க. அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பவர் இன்னும் ஜாஸ்தியாக வேணும், 2 சப்பு போட போகிறேன், 4 சப்பு போட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தனியாக சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போட்டு தனியாக நம்ம சப்பு வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அது எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்கும், நல்லா தூக்கி கொடுக்கும். பேஸ் எஃபெக்ட் நல்லா ஜாஸ்தியாக நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம சப்வூஃபர் போட்டு வச்சுக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்வூஃபர் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி சப் ஆம்ப் ரெடி பண்ணி அது மூலயமா நம்ம சப்வூஃபர் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏற்கனவே 2 கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். சப் ஆம்ப்ளிஃபையர் போட்டு சப்வூஃபர் போடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுவும் 2.2, அதாவது ஸ்டீரியோ ப்ளஸ் வந்து 2 சப்வூஃபர் போடுற மாதிரி. அந்த சப்வூஃபர் எதுனா இப்படி பவர் ஆம்பில் போட்டு தனியாக சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பேஸ் வேணும், எனக்கு காது அடைக்கிற அளவுக்கு பேஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக இதை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம ரெகுலராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வர செட்டு எல்லாமே மார்க்கெட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம மார்க்கெட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அங்கே போய் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு டெலிவரி ஆகும். ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு கஸ்டமரை நம்ம அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் நம்ம இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் என்ன வேலை கொடுக்குறோமோ அதே வேலை தான் இங்கேயும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மொதல் விஷயம் 2 விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சப்வூஃபர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், சரௌண்ட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், சென்டர் ஸ்பீக்கராக இருக்கட்டும், அதை நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி நம்ம வைப்போம். அதே மாதிரி சப்வூஃபர் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னரில் என்றைக்குமே வைக்கணும். ஒரு 2 செவர் வந்து சேர்கிற இடத்துல கார்னரில் நம்ம என்றைக்குமே வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அதுவும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, இல்லை ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்க்ரீன் மாட்டியிருக்கிறோம், இல்லை டிவி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டிவிலேருந்து ஒரு 2-3 அடி தள்ளி உட்காந்துருக்கேன், நான் சோஃபா போட்டு உட்காந்துருக்கேன், கட்டில் போட்டு உட்காந்துருக்கேன், சேர் போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்வூஃபரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படின்னா, இப்போ டிவி இருக்கிற சைடில் வந்து நீங்கள் சப்வூஃபர் வைக்கணும். ஆனால் நடுவில் நம்ம என்றைக்குமே சப்வூஃபர் வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ராக டிவிக்கு நடுவில் கீழேயே சென்ட்ராக வந்து சப்வூஃபர் வச்சிடுறாங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ் அந்தளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. சப்வூஃபர் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கார்னரில், அதாவது 2 வந்து வால் வந்து 2 சவரம் வந்து சேர்கிற இடம் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் நீங்கள் சப்வூஃபரை வச்சிங்க அப்படின்னா நல்ல பேஸ் ரிசல்ட் கிடைக்கும். அதோடு கூட மட்டும் இல்லாமல் நம்ம சப்வூஃபர் என்றைக்குமே தரையில் ஒட்டி வைக்கணும். எந்த அளவுக்கு தரையில் வைக்கிறோமோ அந்தளவுக்கு பேஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி படும், இல்லைனா வந்து பெருக்க முடியாது, கூட்ட முடியாது, தூசியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, சப்வூஃபருக்கு அடியில் ஒரு பலகையோ ஒரு சேரோ ஏதோ போட்டு அதுக்கு மேலே வச்சிடுறாங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்வூஃபர் பேஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சப்வூஃபரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம தரையில் தான் வைக்கணும். தரையில் வச்சா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். ஏன்னா தரையில் பட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு சைடு வந்து நம்ம சப்வூஃபர் மாட்டிடும், இன்னொரு சைடு வந்து ஏர் ஹோல் இருக்கும். சப்வூஃபர் மாட்டுற சைடு அந்த ஸ்பீக்கர் சப்வூஃபர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சைடு வந்து சுவத்து பக்கம் போயிடணும், செவரை பார்க்க போயிடணும். நம்ம உட்காந்துருக்கிற சைடு வந்து என்ன வரணும் அப்படின்னா, ஏர் ஹோல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏர் ஹோல் வந்து நம்மளை பார்க்க இருக்கணும். அதுவும் வந்து நம்ம சுவத்தில் கார்னராக நம்ம வைக்கணும். ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கேப் போட்டு சுவத்துக்கும் சப்வூஃபர் பாக்ஸுக்கும் கேப் போட்டு நம்ம வைக்கணும். அப்படி வச்சோன்னா சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஏன்னா சுவத்தில் பட்டு தரையில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நல்ல பேஸ் கிடைக்கும். நீங்கள் வேணால் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எந்த கார்னரில் வைக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ரைட் கார்னரில் வைக்கிறீங்கன்னா அதோடைய ஆப்போசிட் சைடில் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு பேஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இதுவே வந்து லெஃப்ட் கார்னரில் டிவி இருக்குது, சென்டரில் மாட்டிருக்கீங்க, லெஃப்ட் கார்னர் சைடில் சப்வூஃபர் பாக்ஸு ஒரே பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரைட் கார்னரில் உங்களுக்கு பேஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அந்த பேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தரையில் பட்டு சவுத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கார்னரில் வந்து நல்ல பேஸ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போதுமே கார்னரில் நீங்கள் சப்வூஃபர் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள், நல்லா பேஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 2வது விஷயம், என்கிட்ட வர கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நான் நல்லா வந்து குத்துப்பாட்டு கேட்பேன், நல்ல பேஸ் வரணும், நல்ல அடி விழுகணும், நல்ல பேஸ் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு செட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தப்பு இல்லை, பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குத்துப்பாட்டில் தான் வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உண்மை அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய அந்த குத்து பாடல்களை விட சோகமான பாட்டில் டீப் பேஸ், நல்ல வந்து அதிகமான ஆழமான பேஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோக பாட்டுகளில் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு குத்துப்பாட்டுக்கும் சோகப்பாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா குத்துப்பாட்டில் வந்து நமக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் அந்த பாட்டை வந்து ரெடி பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு பாட்டையும் கேட்கும்போது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூடு மாறும். நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி பாட்டு கேட்டால் நம்மளுடைய மூடு ஜாலியாக இருக்கும். சோகமான பாடல்கள் கேட்டால் நம்மளுடைய மூடு சோகமாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, மியூசிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூசிக்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, பேசிக்கான லெவலில் இந்த 3 ஃப்ரீக்வன்சியும் வச்சு தான் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் ரெடி பண்ணுவாங்க. ஒரு பாடல்களை அப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. முக்கியமாக நம்மளுக்கு பேஸ் அதிகமாக கேட்கக்கூடிய பாடல்கள் சோகப்பாட்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சோக பாடல்களை வந்து ரெடி பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அது சோகத்தை உண்டாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டை நம்ம கேட்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு வரணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த பாட்டுடைய லெவல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லெவலை வந்து சோக பாட்டுகளில் வந்து பேஸ் வந்து ரொம்ப ஆழமான டீப்பான பேஸ், அந்த பேஸ் கார்ட்ஸை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பேஸ், ஒவ்வொரு மிட்டு, ஒவ்வொரு ஹைக்கும் நமக்கு காதுகளில் கேட்கக்கூடிய அந்த அதிர்வுகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காதுக்குள்ளே காக்லியா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் என்ன செய்யணும்னா நம்ம மூளையோட நேரடியாக நரம்பு அமைப்புகளில் கனெக்ஷன் ஆகி இருக்கும். நம்ம என்ன மாதிரியான பாடல்கள் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூடு சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் அந்த காக்லியா அப்படிங்கிறக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன செய்யும்னா நோட்ஸ், அதாவது லோ நோட்ஸு, மிட் நோட்ஸு, ஹை நோட்ஸ், அந்த மியூசிக்கில் வரக்கூடிய நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மியூசிக்கில் என்ன நோட்ஸ் வருதோ, நம்ம காதில் என்ன நோட்ஸ் கேட்குறோமோ, ஹை ஃப்ரீக்வன்சி கேட்குறோமா, லோ ஃப்ரீக்வன்சி கேட்குறோமா, மிட் ஃப்ரீக்வன்சி கேட்குறோமா அப்படிங்கிறத அதை கணித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு அமைப்புகளை அது தூண்டி விடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து சந்தோஷமான பாட்டு கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சோகமான பாட்டு கேட்கும்போது ரொம்ப வந்து சோகமாக இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நரம்பு தூண்டுதல் நடக்கிறதுனால, நம்மளுடைய மூளையில் நடக்கிறதுனால நம்ம ஃபீலிங்ஸ் மாறுது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோகமான பாட்டு ரெடி பண்ணும்போது ரொம்ப டீப்பாக பேஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது பேஸ்லேயே லோ பேஸ் போயிடும். நார்மலாக எல்லா பாட்டுகள்லேயுமே பேஸ் இருக்கும். அந்த பேஸ் வந்து நம்மளுடைய பாட்டோடைய மூடை பொறுத்து மாறும். இப்போ சந்தோஷமான பாட்டு இருக்குது அப்படின்னா ஹை பேஸ் தான், அதுவும் அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சிலேயே ஹை நோட்ஸில் கொடுப்பாங்க. அதே மாதிரி சோகமான பாடல்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பேஸ் நோட்ஸில் தான் இருக்கும். அந்த பேஸ் நோட்லேயே வந்து ரொம்ப கீழே, எவ்வளோ கம்மியாக வந்து பேஸ் ரொம்ப கீழே வந்து ஆழமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அதுக்குள்ளே வித்தியாசம். அதனால தான் நான் கஸ்டமர்கிட்ட வரவங்கக்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேஸ் நிறையா வேணும்னா, நல்ல டீப்பான காதை அடைக்கிற அளவுக்கு பேஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க என்ன செய்யுங்க, குத்துப்பாட்டு போடுறத விட சோகப்பாட்டு போட்டு கேளுங்க. எனக்கு போட்டு கேட்டுட்டு நீங்களே வித்தியாசத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இந்த ஒரு தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஒரு குத்துப்பாட்டுக்கு பேஸ் எப்படி இருக்குது, ஒரு சோக பாடல்களுக்கு பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நமக்கு வந்து ஒரு சோகப்பாட்டாக இருக்கட்டும், இல்லை சோகம் சார்ந்த பாடல்களாக இருக்கட்டும், பேஸ் வந்து நல்ல, அதாவது பேஸ் கிடைக்கும், ஆனால் அது டீப்பான பேஸாக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து ஜஸ்ட்டு காற்று மட்டும்தான் தள்ளும். அதுதான் வந்து உண்மையான ஒரு டீப்பான பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பாடல்கள் சொல்லலாம், ஸ்னேகிதினே சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். கரெக்ட். அந்த சாங்கில் வந்து சரியான வந்து டீப் பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்னேகிதினே பாட்டு, அலைப்பாயுதை படத்தில் வந்து ஸ்னேகிதினேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த பாட்டு நீங்கள் வந்து சப்வூஃபர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த பாட்டில் வரக்கூடிய பேஸ் ஆனது ரொம்ப டீப்பான பேஸ் கிடைக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து டம்முன்னு அந்த மாதிரி இடிக்கிற மாதிரி சத்தமே வராது, வெறும் சாஃப்டாக காற்று மட்டும்தான் வரும். அதுதான் வந்து உண்மையான ஒரிஜினலான டீப்பான பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ். அது எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இதேமாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. நம்ம நிறையா பாடல்களை பற்றி பேசுவோம். நம்ம பாடல்களை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நிறையா பேசணுன்னா ஒரே வீடியோ பெரிய லென்த்தான வீடியோ ஆகிடும், நிறையா நம்மளால் பேச முடியறதில்ல. பட் இருந்தாலும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய வீடியோக்களில் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தகவல்களை பகிர்ந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது சோக பாட்டில் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை வேணால் கேட்டு பாருங்கள். ஸ்நேகிதினை சாங் சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னை காணவில்லையே நேற்றோடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், எல்லாருக்குமே பிடித்தமான சாங். அந்த சாங் கேட்டு பாருங்கள், அதில் நல்ல டீப் பேஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி பூவேன்னு சொல்லிட்டு மே மாதம் படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு, நல்ல பேஸ் கிடைக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதாவது சோகமான பாட்டு தான் பேஸ் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல, எல்லா பாடல்கள்லையுமே பேஸ் இருக்கும். பட் கம்பேர் டு அதர் பாடல்கள், மற்ற பாடல்களை விட சோகமான பாடல்களும் இது அதை ஒட்டி சோகமாக பாடல்கள் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு பேஸ் நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அது கேட்டு பாருங்கள். வேறு என்ன பாட்டு? சிவாஜியில் வந்து சஹானா பூக்கள் தூருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் கேட்டு பாருங்கள், நல்ல பேஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நெஞ்சே நெஞ்சே சாங் ரச்சகனில் இருந்து கேட்டு பாருங்கள். உயிரே படத்துலேருந்து பூங்காற்றிலேன்னு சொல்லிட்டு ஒரு சோகமான பாடல் வரும், அதுலேயும் நல்ல பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கேட்டு பாருங்கள், எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்நேகிதினை பாட்டு கேட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பாடல்களை பற்றின விஷயங்களும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. உங்களுடைய ஃபேவரட் பாடல்கள் என்ன, எந்த பாடல்களை எப்படி ரசிக்கணும், எந்த மாதிரி கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஃபேவரட் பாடல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். 2 பேருடைய டேஸ்ட் ஒத்து போகுதா இல்லை வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குதா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்கள் பிடிக்கும். ஸோ அந்த பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் பாடல்களை பற்றியும் கேட்கலாம், பேசலாம், ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம், பகிர்ந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப நல்ல ஒரு யோசனை. இது மூலயமா ஓரளவுக்கு பாடல்களை பற்றி பேசியிருக்கோம், சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபயரத்தை பற்றி பேசியிருக்கோம், சப்வூஃபர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோம். ஸோ நீ வரக்கூடிய காலங்களில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.